தற்போதைய அண்மை செய்தி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவில் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கும் தொடர்பு உள்ளதாக சிபிஐ விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவில் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கும் தொடர்பு உள்ளது என்று சிபிஐ விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சிபிஐ விசாரணை அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவில் தேசிய தேர்வு முகமைக்கும் தொடர்பு இருப்பதாக சிபிஐ விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை பரிந்துரையின்படி சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன். நீட் வினாத்தாள் கசிவில் தேசிய தேர்வு முகமைக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது வினாத்தாள் கசிவின் காரணமாக தான். இந்த வினாத்தாள் கசிந்தது என்பது நேரடியாக வினாத்தாளாக கசியவில்லை. மாறாக நீட் தேர்வு நடத்தப்படுவதற்கு முன்பாகவே அந்த நீட் தேர்வு வினாத்தாள்ல என்னென்ன கேள்விகள் எல்லாம் இடம் பெற்றிருக்கிறது என்பதை பார்த்து மற்றொரு பேப்பர்ல பேனாவால் எழுதப்பட்டு அது ஸ்கேன் செய்யப்பட்டு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் உள்ளிட்ட செயலிகள் மூலமாக நீட் தேர்வை எழுத இருந்த மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அதுவும் ப்ரொடெக்டட் லாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாதுகாக்கப்பட்ட அந்த ஃபைலாக மாணவர்களுக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பல லட்சம் ரூபாய் வரைக்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களிடம் இருந்து தரகர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமையினுடைய பரிந்துரையின்படி சிபிஐ இந்த வழக்குல விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அதிர்ச்சிகரமான விசாரணை அறிக்கை ஒன்றை டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்கிறது. டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்துல சிபிஐ தாக்கல் செய்திருக்கக்கூடிய விசாரணை அறிக்கையில இதுவரைக்கும் இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்துல 7 பேரை சிபிஐ கைது செய்திருக்கிறது. அதுல ஒருவருக்கு இந்த தேசிய தேர்வு முகமை, அதாவது நீட் தேர்வு நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளோடு நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை அவர் அளித்த வாக்குமூலங்கள் அடிப்படையில நாங்கள் விசாரணையை தொடங்கி இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒன்று. காரணம், நீட் தேர்வு நடத்தக்கூடிய முகமைதான் தேசிய தேர்வு முகமை. அங்கு பணி செய்யக்கூடிய அதிகாரி ஒருவருடைய உதவியின் பெயர்ல தான் இந்த வினாத்தாள் கசிந்திருக்கிறது என்பதை டெல்லி நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரி யார் என்பது குறித்தெல்லாம் இப்போது வரை தங்களிடம் விவரம் இல்லை. மேற்கொண்டு நாங்கள் விசாரணை நடத்தி அந்த அதிகாரி யார், அவர் தேசிய தேர்வு முகமையில என்ன பொறுப்பில் இருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் நாங்கள் விரிவான விசாரணை நடத்தி மறு அறிக்கையாக நாங்கள் தாக்கல் செய்வோம் என்று சிபிஐ தங்களுடைய விசாரணை அறிக்கையில தெரிவித்திருக்கிறது. இதுவரை 5 பேர் இந்த விவகாரங்கள்ல கைது செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது புனேவை சேர்ந்த 2 பேர் என கூடுதலாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்துல கைது செய்யப்பட்ட மொத்த குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை என்பது 7ஆக உயர்ந்திருக்கிறது. அதிலும் அதிர்ச்சிகரமான விஷயமாக தேசிய தேர்வு முகமையில் பணியாற்றக்கூடிய அதிகாரி ஒருவருடைய உதவியின் பெயர்ல தான் இந்த நீட் வினாத்தாள் என்பது தரகர்களுக்கு கிடைத்தது அப்படின்றது சிபிஐ விசாரணையில கண்டறியப்பட்டிருப்பது பெரும் கேள்விகளையும் அதிர்ச்சிகளையும் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான மறு விசாரணை அறிக்கையெல்லாம் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்பதையும் சிபிஐ தன்னுடைய விளக்கமாக விசாரணை அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.